ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பேஸ்கெட் பாலோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்கலாங்க. பேஸ்கெட் பால் ஆட்டிசம் குழந்தைக்கு விளையாட வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் குழந்தை மைல்டு ஆட்டிசம், மாடரேட் ஆட்டிசம் இல்லை சிவியர் ஆட்டிசம் எப்படி இருந்தாலும் சரி, பேஸ்கெட் பால் உங்கள் குழந்தைக்கு விளையாடுறதுக்கு சொல்லி கொடுங்க. ஒரு 2 வயசு 2.5 வயசுனால் சொல்லி கொடுக்க முடியாது. 3 வயசுனால் தாராளமாக நீங்கள் பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் குழந்த பேஸ்கெட் பால் விளையாடாது. ஏன்னா நார்மல் சைல்டாக இருந்தால் நம்ம சொல்கிறது புரியும், ஈஸியாக விளையாடும். ஆட்டிசம்க்கு நம்ம சொல்கிறது புரியாது, அதனால் சரியாக விளையாட மாட்டாங்க. நாங்கள் இவனுக்கு பேஸ்கெட் பால் சொல்லி கொடுக்கறக்காக இந்த சின்ன நெட்டு ஆர்டர் போட்டு வாங்கினோங்க. இது ஆன்லைன்லேயே கிடைக்கிது. சின்னதாக பேஸ்கெட் பால் விளையாடுற நெட்டு இது. ஸோ இது போட்டு வாங்கினீங்கன்னா இது ஒரு குட்டி வீடு மாதிரி இருக்கும். ஸோ இது பிரணீத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேமு. அவனை நல்லா என்கேஜ் பண்ணுது. இது அவனோட குட்டி வீடு மாதிரி ஆயிடுச்சு. அவன் பெட்ரூமுக்கு போனால் பெட்ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான், ஹாலுக்கு வந்தால் ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவான். இல்லை விளையாட வெளியில் கொண்டு போனான்னா, அவன் வெளியே போனான்னா இதையும் சேர்த்து வெளியில் தூக்கிட்டு போயிடுவான். ஸோ இது அவனோட ஒரு ஃபேவரெட் ஒரு கேம் ஆயிடுச்சு இப்போது. டெய்லியும் இதுக்குள்ளே போய் உட்காந்துக்குவான், படுத்துக்குவான், இதுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிடுவான், பிடிச்ச பொருளை இதுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்குவான். ஸோ இது அவனுக்கு ரொம்ப அட்டாச்ட் ஆயிடுச்சு. இது குழந்தைங்கள பிஹேவியர் பண்ண விடாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். கவனத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்கெட் பால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தையோட கையை பிடிச்சி எடுத்து அந்த பேஸ்கெட் பால் வலை இருக்குது இல்லையா, அந்த வலைக்குள்ளே போட வைங்க. அப்படியே நீங்களே கையை பிடிச்சி எடுத்து அந்த வலைக்குள்ளே போட வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் கழித்து அவனே அந்த வலைக்குள்ளே கொண்டு போய் போட்டுட்டு வருவான். அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து என்ன ஆகும்னா அவனே உள்ளே தூக்கி வீச ஆரம்பிப்பான். உங்கள் வீட்டில் ஆட்டிசம் சைல்டு இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த நெட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் குழந்தையோட கவனத்தை இம்ப்ரூவ் பண்ணவும் பல பிஹேவியர்ஸை கண்ட்ரோல் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் ஓடுறது, பொருட்களை எல்லாம் தூக்கி வீசி எறிகிறது, டான்ஸ் ஆடுறது. ஸோ அந்த மாதிரி பிஹேவியர் உங்கள் குழந்தை வீட்டில் இருக்கும்போது பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பிஹேவியர் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கேமில் அந்த குழந்தைய நம்ம என்கேஜ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ப்ளே பேஸ்கெட் பால் அப்படிங்கிறது. இது ஃபஸ்ட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணினது பிரணீத்துக்கு. 2வது வேறு பேஸ்கெட் பால் வாங்கிட்டோம். இப்படி தூக்கி வீசினா, தூரத்துலேருந்து தூக்கி வீசினா உள்ளே போய் விழுகும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பேஸ்கெட் பால் 2வது வாங்கிட்டோம். இது ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இப்படி வாங்குங்க. ஏன்னா ஒரு 3 இயர் ஆட்டிசம் சைல்டு அப்படின்னா சடனாக பால் ப்ளே இருக்காது அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ ஒரு பொருளை வச்சு எப்படி விளையாடணுன்னு தெரியாது, க்ரியேட்டிவ் ப்ளே இருக்காது, க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்காது. கொண்டு போய் லைன் அப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பால் கொடுத்திங்கன்னா அதை கொண்டு போய் லைன் அப் பண்ணி வைப்பாங்க. அதை வச்சு எப்படி விளையாடணுன்னு தெரியாது. உதைக்கிற எபிலிட்டி சில குழந்தைங்களுக்கு இருக்காது. பந்து தூக்கி வீசுகிற எபிலிட்டி இருக்காது. அதை பிடிக்கிற எபிலிட்டி இருக்கும், ஆனால் அதை லேர்ன் பண்ணியிருக்காது. எப்படி வச்சு விளையாடுறதுன்னு தெரியாது அந்த குழந்தைக்கு. ஸோ ஒரு பேஸ்கெட் பால் கொடுத்திங்கன்னா எப்படி விளையாடணுன்னு தெரியாது. இந்த மாதிரி குட்டி நெட்டு வாங்கி கொடுத்து அதில் போட்டு நல்லா பழக்கப்படுத்தி 2வது ஒரு பேஸ்கெட் பாலை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த குழந்தை அதை நல்லா விளையாடும். ஸோ பேஸ்கெட் பால் ஏம் பண்ணி கரெக்டாக நெட்டுக்குள்ளே போட அந்த குழந்தையுடைய கவனம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய தெரப்பி சென்டரில் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பேஸ்கெட் பால் குழந்தைய விளையாட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி தான் இந்த நெட்டும் வாங்கி பிரணீத்தை விளையாட வச்சுருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்.